ஆமாம், மிகவும் அருமையான இனிமையான இளமையான ஒரு பாடல்னு சொல்லிக்கொள்ளலாம். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நடிப்பு, பாடல், பாடும் குரல் வளம், பாடலினுடைய வரிகள், இசை, காட்சியமைப்பு என்ற எல்லாமே மிகவும் அம்சமாக இருக்கிறதுன்னு சொல்லிக்கொள்ளலாம். அந்த படக்குழுவினருக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம்னு சொல்லிக்கொண்டு இப்பொழுது இங்கே என்ன சொல்வது போட்டி நிகழ்ச்சியோடு இணைய போகிறோம். முதலாவதாக ஒரு நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம் கோணேஷ், எப்படி இருக்கிறீங்க? தொலைபேசி சொல்லுங்கள். வணக்கம் தேவன். மீண்டும் கோணேஸ்வரன். மீண்டும் கோணேஸ்வரன். இப்பொழுது முதலாவது கேள்வி வரப்போகிறது. அதற்கு முன்பாக நாங்கள் சென்ற வாரத்திலிருந்து ஒன்று உருவாக்கி இருந்தோம், அதாவது நாப்பயிற்சி, டங் ட்விஸ்டர். சரியா? விரும்பினால் நீங்கள் சொல்லி பார்க்கலாம். இப்பொழுது உங்களுக்கான டங் ட்விஸ்டர், அதாவது நாப்பழக்கம் செய்வதற்கான அந்த சொற்கள் வருகின்றன. நாப்பழக்கங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வாசிக்க வேண்டும். கோணேசு. கொக்கு. என்னுடைய மனைவியார் அவர்களும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சொல்லுங்க, வாசிங்க. அவர் வாசி கொண்டு இருக்கிறார். நீங்க வாசிச்சு சொல்லணும் எனக்கு. கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொஞ்சம் வேகமாக. கொக்கு நெட்ட. இதுதான் வேகமா? இதுதான் வேகமா கோணேஷ்? கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கு நட்ட இட்ட முட்டை கட்ட. திருப்ப அது கொஞ்சம் கடினம். கொஞ்சம் கடினம். சரி, அதை விடுவோம். இப்பொழுது நாங்கள் உங்களுக்கான கேள்விக்கு வரப்போகிறோம். கொக்கு நட்டையா? சரி, இப்பொழுது உங்களுக்கான கேள்வி வர்றது பாருங்க. சரியா? கேள்வி எழுத்தாங்கள். கோணேஷ், கட்டளை மயங்கொலி. மயங்கொலியில் வரவேணும் உங்களுக்குரிய குறிப்பு கட்டளை. ஆகவே கட்டளைக்குரிய ஒத்த சொல்லாக இருக்கலாம், அல்லது கட்டளை சார்ந்த ஒரு சொல்லாக இருக்கலாம். அதற்குரிய மயங்கொலியில் வரும் ஒரு சொல்லில் கீழே ஒரு படம் காட்டியிருக்கிறோம். மீண்டும் அந்த படத்தை காட்டுகிறோம். படத்தை காட்டிக்கொண்டே பேசுவோம். இப்பொழுது கட்டளை என்பது உங்களுக்கான குறிப்பு. ஆனாலும் உங்களுக்கு இன்னும் ஒரு குறிப்பு தந்திருக்கும். மயங்கொலியில் வந்த இன்னும் ஒரு சொல்லுக்குரிய படம் கீழே இருக்கிறது. நீங்கள் மேலே இருந்தும் கண்டுபிடிக்கலாம், கீழே உள்ள படத்தை வைத்தும் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடித்து விட்டு இரண்டுக்கும் உள்ள அந்த மயங்கொலி தொடர்பை சொல்ல வேணும். மயங்கொலி என்றால் ஏற்கனவே நிறைய தரம் சொல்லியிருக்கேன், மீண்டும் சொல்லுங்க. இது சொல்லுங்க. ஆணை இடுதல். ஆணை இடுதல். ஆணை இடுதல் என்ற கட்டளையா? கீழே ஒரு படம் தந்திருக்கிறோம். ஆணை வருகின்றது. கட்டளை என்னும் போது ஆணை இடுதல் போன்றது. சரி, ஆமாம், உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அதாவது கட்டளை என்பதற்கு ஆணை, 3 சுழி நையன்னா ஆணை, கீழே இருக்கும் அந்த மிருகத்துக்கு ஆணை. ஆகவே ஆணையும் முயற்சி செய்வாங்க. சரியான பதில். வாழ்த்துக்கள் சொன்னார் உங்களுக்கு. நன்றி, வணக்கம் கோணேஷ். நீங்கள் சரியான பதிலை சொல்லிட்டீங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேட்கல. அதாவது கட்டளை என்பதற்கு ஆணை, 3 சுழி நையன்னா. ஆகவே ஆணை, அதற்குரிய மயங்கொலியாக ஆணை வருகிறது. ஆணைக்குரிய படம் கீழே யானையை காட்டியிருந்தோம். ஆகவே சரியாக கண்டுபிடித்திருந்தார். ஆனாலும் அவருக்கு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு உறுதிப்பாடு இல்லாமல் அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள் கோணேஷ். மீண்டும் இப்பொழுது இன்னும் ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம். 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 ராதிகா பரமலிங்கம். ராதிகா பரமலிங்கம், எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி? நல்ல சுகமாக இருக்கிறோம். அதாவது நாப்பயிற்சிக்கு போமா? ஆமாம். சரி, இப்பொழுது உங்களுக்காக வருகிறது பாருங்க. ஓகே. காலையிலே ஆரம்பியுங்கள். கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. சரி, இன்னும் கொஞ்சம் வேகமாக. கொக்கு நெட்ட இட்ட முட்டை கட்ட முட்டை. இன்னும் கொஞ்சம் வேகமாக. கொக்கு நெட்ட இட்ட முட்டை கட்ட முட்டை. சரியா சொல்லிட்டீங்க. உங்களோட விளையாட இல்லாத போல இருக்கு. சரி, யாராவது மாட்டாமலா போவாங்க இல்லையா? அது சரி. கோணேஸ்வரர் கொஞ்சம் மாட்டிட்டார்.
நெட்ட கொக்குன்னு சொன்னார். பரவாயில்லை, இப்பொழுது உங்களுக்கான கேள்வி வருது பாருங்க. ஓகே. சொல்லுங்க ராதிகா பரமலிங்கம். ஒரு பாடல் ஒளிந்திருக்குது. இது நாக்கு மூக்கு பாட்டு அந்த உள்ளுக்கு. நீங்கள் பாடலை சொல்லும் பொழுது அந்த பார்த்து கொண்டு பேசுவோம். அங்கே நாங்கள் எத்தனை படம் தந்திருக்கோமோ அத்தனை படத்துக்குரிய சொல்லையும் நீங்கள் சொல்ல வேணும். ஓகேயா? இங்கே கிட்டத்தட்ட 6 படங்கள் இருக்கின்றன. ஓ. இந்த 6 படங்களுக்குரிய சொற்களை சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்க பாஸ். அடிடா அடிடா நாக்கு மூக்கு நாக்கு மூக்கு நாக்கு, அந்த பாட்டு தானே? அடிடா அடிடா நாக்கு மூக்கு, நாக்கு மூக்கு நாக்கு மூக்கு, அட்ரா அட்ரா நாக்கு மூக்கு நாக்கு மூக்கு. வாழ்த்துக்கள், நன்றி. சரியா கண்டுபிடிச்சிருங்க. அது ஒரு வேடிக்கையான கேள்விக்கான கேள்வி உங்களுக்கு வந்திருந்தது. ஆனாலும் நீங்கள் மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்ளலாம், 2 நேரக்காவது எடுத்து கொடுத்துட்டு. ஓகே, நன்றி. நான் சென்ற முதல் நிகழ்ச்சிக்கு வந்து நான் தொலைபேசி இணைப்பு கிடைச்சது. நீங்கள் பேசுறது எனக்கு கேட்கல. நீங்கள் பேசுவது உங்களுக்கு கேட்கல. ஆமா, அதனால நான் 2 தடவை வந்து ஏமாந்து போயிட்டேன். 2 தடவை வந்தது நீங்க தானே இல்லையா? ஆமா, எனக்கு உங்களோட சத்தம் வேற இல்ல. ஆமா, எனக்கும் நீங்கள் இணைந்து கொண்டது தெரியுது, சத்தம் ஒன்றுமே கேட்கல எனக்கு. ஓகே ஓகே, சரி, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இணைந்து கொண்டிருந்தார். நாங்கள் பேச முடியாமல் போய்விட்டது சென்ற நிகழ்ச்சியில். இப்பொழுது இணைந்து சரியான பதில் சொல்லியிருந்தார். ஒரு வேடிக்கையான கேள்விக்கான பாடல் சம்பந்தமான ஒரு கேள்வி வந்திருந்தது. ஆனாலும் எல்லோருக்கும் அப்படி வரும் என்று அல்ல. ஆகவே உங்களுக்காக தமிழ் இலக்கணம், கணிதம், பொது அறிவு என்று நிறைய வகையான கேள்விகள் உங்களுக்காக இருக்கின்றன. சொல்லுக்குள் சொல், மயங்கொலி என்று நிறைய. இப்பொழுது இன்னொரு நேர். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜியவன், நான் சந்திரா அழைக்கிறேன். சந்திரா, நாக்கு முக்க போமா? நாக்கு முக்க முடிஞ்சது இல்ல, நான் பயிற்சிக்கு போமான்னு கேட்டான். நாங்கள் ஒரு வேலை செய்யறதுக்கு முக்குற மாதிரி, கஷ்டப்படுறன்ற மாதிரி நாக்கு முக்க. நாக்கு கஷ்டப்பட போகிறது. அப்படியெல்லாம் பார்க்கலாம். இது கொஞ்சம் இலகுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ராதிகா பரமலிங்கம் இலகுவாக சொல்லிவிட்டார். இப்பொழுது உங்களுக்கு வருது பாருங்க, பார்த்து கொண்டே நீங்கள் சொல்லலாம். சரியா? வாசிங்க. கொக்கு நெட்ட கொக்கு, கொக்கு நெட்ட கொக்கு, இட்ட முட்டை கட்ட முட்டை. திரும்ப. கொக்கு நெட்ட கொக்கு, கொக்கு நெட்ட கொக்கு, கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. இல்ல, நீங்களாவே இடையில ஏதாவது செருகிறீங்க, அதில் இருக்கிறத மட்டும் வாசிங்க. இல்லையா? நீங்க கொக்கு நெட்ட கொக்கு, கொக்கு நெட்ட கொக்கு. அப்படி இல்ல, வடியா பாருங்க. முட்டை கட்ட முட்டை. அப்படி இல்ல, வடியா பாருங்க. அப்படி இல்லையா? இல்ல, முதலாவதாக மெதுவாக வாசிச்சு பாருங்க. கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு, இட்ட முட்டை கட்ட முட்டை. இப்ப சரியா இருக்குது. வேகமா வாசிங்க. வாசிங்க. கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு, இட்ட முட்டை கட்ட முட்டை. வேகமா. கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு, இட்ட முட்டை கட்ட முட்டை. இடையில கமாலம் படாம வேகமா வாசிங்க தொடர்ச்சியா. கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு, இட்ட முட்டை கட்ட முட்டை. சரி, அதுல கமாவில நீங்க நின்று தான் பாருங்க. பரவாயில்லை, இப்பொழுது அதை விடுவோம். இப்பொழுது உங்களுக்கான இங்கே என்ன சொல்லுவது கேள்வி வருது பாருங்க. சரியா? ஆமாம், இது ஒரு உவமை தொடராக வருகிறது. சரியான முயற்சியும் தன்னம்பிக்கையும் இல்லாத அவன் கீறு போல தன் காரியத்தை கைவிட்டான். அந்த கீறிட்ட இடத்தை நீங்கள் கீழே இருக்கும் படங்களை கொண்டு நிரப்ப வேண்டும். அதுதான் இங்கே என்ன சொல்லுது. இது ஒரு உவமை தொடர். ஒன்றை போல என்று சொல்வது போல இங்கே அமையும். சந்திரா, ஓமாம், கேட்டு இருக்கிறேன். பார்த்து கொண்டு பேசுவோம். அந்த கேள்வி காட்டுங்க, அந்த படத்தை இப்பொழுது நாங்கள் காட்டுகிறோம். சரியான முயற்சியும் தன்னம்பிக்கையும் இல்லாத அவன் கீறு போல அந்த காரியத்தை கைவிட்டான். எட்டாத
கீழே 2 படங்கள் இருக்கின்றன. இந்த 2 படங்களையும் கொண்டு நீங்கள் அந்த கீறிட்ட இடத்தை நிரப்ப வேண்டும். அது ஒரு உவமை தொடராக அமைய வேண்டும். முயற்சி போல அந்த காரியத்தை கைவிட்டான் இல்லாத போல். சந்திரா ஓம் அது சரி. கையுக்கு கையுக்கு கைக்கு கரம், கையுக்கு எட்டாத பழம் போல் அந்த. ஆமாம், பரவாயில்ல, முயற்சி செஞ்சீங்க. ஆனாலும் சரியா அமையல. சரியா உவமை தொடர் மரபு தொடர் சொல்லும் பொழுது சரியாக சொன்னதான் அது சரியான அர்த்தம் கொள்ளும். முயற்சி செய்தீங்க, கிட்டத்தட்ட வந்தீங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் சந்திரா. மீண்டும் நீங்கள் இணைந்து விடலாம். 2 நேர்களுக்காவது இடத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லுவோம். இப்பொழுது இங்கே என்ன சொல்றது, நாங்கள் ஒரு கேள்வியை காட்டி விட்டோம். ஆகவே அந்த கேள்விக்குரிய பதிலோடு இன்னும் ஒரு நேர். வணக்கம். வணக்கம், நான் நெதர்லாந்திலிருந்து நிரஞ்சலா ரவிரதன். ஆமாம் நிரஞ்சலா, சொல்லுங்க. நீங்க தான் சொல்ல வேணும். கேள்வி காட்டிட்டோம் உங்களுக்கு. எங்க இன்னும் மெரியல. ஏற்கனவே காட்டின கேள்விதான். சந்திரா சொல்லல, பார்த்து கொண்டே பேசுவோம். அந்த கேள்வி அதை சொல்லட்டா? சொல்லலாம். நீங்கள் அந்த படத்தை பார்த்து கொண்டே பேசுவோம். படத்தை காட்டுங்க. சரி, சொல்லுங்க. சரியான முயற்சியும் தன்னம்பிக்கையும் இல்லாத அவன் கீறு போல அந்த காரியத்தை கைவிட்டான். எட்டாத பழம் புளிக்கும் என்பது போல அந்த காரியத்தை கைவிட்டான். ஆமாம், சரியான முயற்சியும் தன்னம்பிக்கையும் இல்லாத அவன் எட்டாத பழம் எட்டாக்கனி புளிக்கும் என்பது போல அந்த காரியத்தை கைவிட்டான் என்பது சரியான பதில். அதற்குரிய விளக்கம் என்னவாக இருக்கலாம்? என்னண்டா, முயற்சி செய்து பார்க்க சில வேளை அது சரி வராட்டி, இது பரவாயில்லையண்ட மாதிரி புளிக்க வேண்டாம் என்ற ஒரு மாதிரி விட்டுட்டு போவோம். இல்ல என்ன செய்யறது, அதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்றதுதானே. சரியா சொன்னீங்க. அதாவது எட்டி பார்க்கிறார், எட்டவில்லை என்றவுடன் இந்த பழம் புளிக்கும் போல இருக்கிறது, வேறு பழத்தை எடுப்போம் என்பது போகிறார்கள். ஆனாலும் முயற்சியை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது அந்த பழத்தை நாங்கள் கைப்பற்றலாம். ஆமா இல்லையா? வாழ்த்துக்கள். நீங்கள் மீண்டும் இணைந்த பொழுது உங்களுக்கான நாப்பயிற்சி வரும். என்றால் நாங்கள் நேரடியாக கேள்விக்கு போயிட்டோம். நன்றி, வணக்கம். நான் தப்பினேன். தப்ப மாட்டீங்க, நீங்க மீண்டும் இணைவீங்க, அப்ப உங்களுக்கு இருக்கு. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். இப்பொழுது நாங்கள் இங்கே என்ன சொல்றது போட்டி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறீர்கள். உங்களுக்காக நிறைய வகையான கேள்விகள் தயாரான நிலையில் இருக்கின்றன. ஆனாலும் நாங்கள் தோராயமாக ஒரு கேள்வி உங்களுக்காக தருவோம். அந்த வகையில் ஒரு கேள்விக்காக வருகிறார் இன்னும் ஒரு நேர். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சவுத்தோர்ல இருந்து சசிகலா கதைக்கிறோம். சசிகலா, எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறோம். நீங்கள்? நல்ல சுகமா இருக்கிறோம் சசிகலா. உங்களுக்கான அந்த நாப்பயிற்சி கேள்வி வருது, பாருங்க. சசிகலா, நீங்கள் இதை வாசிக்கலாம். அது வரவில்லை எங்களுக்கு. வர இல்லை. வந்துட்டு வாசிங்க. கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. இன்னும் கொஞ்சம் வேகமாக. கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. இன்னும் கொஞ்சம் வேகமாக. கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. இடையில ஒரு சின்ன இடைவெளி விடுறீங்க. வேகமாக தொடர்ச்சியா வாசிங்க பாப்போம். கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. ஏதோ சரியா கிட்டத்தட்ட சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நான் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற வரையில்லை. நாளைக்கு நீங்கள் உங்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறோம் நேர்கள் சார்பாக. நன்றி. உங்களுக்கான கேள்வி வருது, கேள்வியும் பார்த்துட்டு நீங்க போகலாம். சரி. ஆமாம், இந்த கேள்வி ஒரு மயங்கொலியாக வருகிறது. அதை கேள்வியை பார்த்து கொண்டே பேசுவோம். இது ஒரு மயங்கொலியாக வருகிறது. உங்களுக்கான குறிப்பு சுத்தமாக இருக்க என்ன செய்யணும் என்று நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, கீழே ஒரு படம் இருக்குது. அந்த படத்துக்குரிய சொல்லும் இந்த சொல்லும் மயங்கொலியாக அமைய வேண்டும். சரி. இது ஒரு குழி. இது ஒரு குழிய காட்டுறீங்கள். குழி என்று சொன்னா
மௌலலி குழி. சரி. ஆனால் இது வந்து சுத்தமாக இருக்கிறதுக்கு கொம்புலி குளிக்கிறது, நாங்க குளிக்கிறதுன்னு சொல்லுவோம். சரியா? சரியான பதில், வாழ்த்துக்கள். அதாவது குழி என்று சொல்லுவோம், சுத்தமாக இருப்பதற்கு குளிக்க வேண்டும். ஆகவே குழி என்பதற்கு மயங்கொலியாக குழி என்ற பள்ளம் வருகிறது. வாழ்த்துக்கள் சசிகலா. வாழ்த்துக்கள். பிறந்த நாள் தினம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாளை தானே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஆமாம், இப்பொழுது இங்கே என்ன சொல்றது போட்டி நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கோம். இந்த நேரத்தில் உங்களுக்காக நிறைய வகையான கேள்விகள் தயாரான நிலையில் இருக்கின்றன. அது அறிவுபூர்வமான கேள்வியாக இருக்கலாம், வேடிக்கையான கேள்வியாக இருக்கலாம், கணிதம் கூட ஒரு அறிவுபூர்வமான கேள்விதான். ஆகவே இன்னும் ஒரு நேரம் நினைக்கிறார், அவருக்கான கேள்வி என்ன என்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் தீயவன், ஜெயமலேந்து உமாகாண்டிவன். உமாகாண்டிவன், ஆமாம், உங்களுக்கான நாப்பயிற்சி கேள்வி வருது பாருங்க. காய்ச்சி வரத்திட்டீங்களாக வந்து வாசிங்க. கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நெட்ட கொக்கு கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. அதே அந்த நெட்ட கொக்கு இடையில ஒரு இடைவெளி வருது. மீண்டும் ஒருக்கா. கடவுளே. கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. சரி, ஏதோ சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஏதோ இல்ல, மிகவும் சிறப்பாக சொல்லிட்டீங்க. ராதியாக்கு இணையாக இன்னும் ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொல்லிக் கொள்ளலாம். இடைவெளி விடாமல் சொல்லி நீங்கள் கடைசியா சொன்னது இடைவெளி இல்லாமல் இருந்தது. இப்பொழுது உங்களுக்கான கேள்வி வருது பாருங்க. ஆமாம், இது இரட்டை கிளவி சம்பந்தமான ஒரு கேள்வி. இங்கே நாங்கள் உங்களுக்கு எந்த விதமான சொற்களும் எந்த விதமான குறிப்புகளும் தரவில்லை. ஆனாலும் நீங்கள் அந்த படத்தை பார்த்து கொண்டே பேசுவோம். அந்த படத்தை பார்க்கும் பொழுதே அவர் என்ன செய்கிறார் என்பதை நீங்களே கண்டுபிடித்து அதற்குரிய இரட்டை கிளவியை சொல்லலாம். இந்த காதோட ரகசிய காதும் கேட்டபடி, காதும் கேட்டபடி அல்லது காதோடு காதாக. பிறகு என்ன எனக்கு திரும்பி சொல்றீங்க? அதாவது இரட்டை கிளவி என்று சொன்னால் இரண்டு சொற்கள் சேர்ந்து வரும் பொழுது ஒரு அர்த்தம் கொடுக்கும், பிரிந்தால் அர்த்தம் கொடுக்காது. உதாரணத்துக்கு சலசல, பரபர, கலகல. இங்க காதும் காது என்பது ஒரு அர்த்தம் உள்ள சொல்லானே. அவர்கள் என்ன செய்கிறார்கள் அதை வைத்துக்கொண்டு குசு குசு என்பது சரியான பதில். அதாவது ரகசியம் பேசுவதை நாங்கள் குசு குசுத்தல் என்று சொல்வோம். ஆகவே குசு குசு என்று சொல்லும் பொழுது சரியான பதிலாக இருக்கிறது. நன்றி. ஆமாம், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆமாம், கிசு கிசு என்பது கொஞ்சம் வித்தியாசம் இதை விட. என்றால் ரகசியம் சொல்வதை நாங்கள் எப்படி சொல்வோம்? கிசு கிசு என்பதை ஒருவரை பற்றி அவர் இல்லாத பொருளதையும் சேர்த்து சொல்வதை தான் கிசு குசு என்று சொல்வோம். அல்லது அவர்களை பற்றி அறியாத ஒரு விஷயத்தை மறைமுகமாக சொல்வதை நாங்கள் கிசு கிசு என்று சொல்வோம். ஆகவே உமாகாண்டிவன் சரியான பதிலை சொல்லியிருந்தார். இப்பொழுது இன்னும் ஒரு நேரடிக்கிறார். வணக்கம். வணக்கம். நான் ஜீவா மரியதாஸ் கேட்கிறேன். ஜீவா மரியதாஸ், எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி? நல்ல சும்மா இருக்கிறோம் ஜீவா மரியதாஸ். உங்களுக்கான பயிற்சி வருது பாருங்க. ஓகே. வாசிக்கலாம் நீங்க. கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. 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 எங்களுடைய நேர்கள் எல்லாம் மிகவும் திறமசாலிகளாக இருக்கிறார்கள். அதுவும் நாப்பயிற்சியில் மிகவும் திறமசாலியாக இருக்கிறார்கள். இந்த போட்டியை இல்லாமலாக்குவோமா என்று கூட யோசிக்கிறோம். அப்படியல்ல, உங்களுக்காக அது வரும். இப்பொழுது அடுத்த கேள்வி உங்களுக்காக வந்திருக்கிறது பாருங்க. ஓகே. அவனை அடக்கி பார்த்தாங்க. ஆற்றல் வந்தே தீரும். என்ன இது? அவனை அடக்கி ஒடுக்கி பார்த்தாலும் தூக்கி வைத்தாலும் ஆற்றல் வந்தே தீரும். ஆமாம், இது ஒரு உவமை தொடர் போல என்று சொல்லி இங்கே விடுபட்டிருக்கிறது. அதை நாங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். எவ்வளவுதான் அவனை அடக்கி ஒடுக்க பார்த்தாலும் தேக்கி வைத்திருக்கும் அவனது ஆற்றல், அவன் ஆற்றல் கீறு போல வெளிவந்தே தீரும். இப்பொழுது அந்த கேள்வியை பார்த்தபடியே பேசலாம் நாங்கள். மடை திறந்த வெள்ளம் போல. மடை திறந்த வெள்ளம் போல. எவ்வளவுதான் அவனை அடக்கி ஒடுக்க பார்த்தாலும் தேக்கி வைத்திருக்கும் அவன் ஆற்றல் மடை திறந்த வெள்ளம் போல வெளிவந்தே தீரும். ஆமாம், சரியாக சொல்லியிருந்தீங்க. மடை திறந்த வெள்ளம் போல என்பதற்கு ஏன் இங்கே ஒப்பிடுகிறார்கள்? அதற்குரிய விளக்கம் என்ன?
மடை திறந்த வெள்ளம் வந்தா அந்த வெள்ளத்தை இந்த தடுத்து வச்சுட்டு அந்த இதை திறந்து விட்டா அப்படியே நல்ல ஃபாஸ்டா வரும் அது. ஆமாம், அதாவது ஒரு தேக்கி வைத்திருக்கும் நீர்நிலை அமைதியாக இருப்பது போல் தோன்றினாலும் அந்த மடையை நாங்கள் திறக்கும் பொழுது பீரிட்டு சீரிட்டு எழும். அப்படி ஒரு வேகத்தோடு வரும். ஆகவே அதே போல தான் இவருடைய ஆற்றலை அவர்கள் அடக்கி ஒடுக்க பார்த்தாலும் அவருடைய ஆற்றல் தேக்கி வைத்திருக்கும் ஆற்றல் எல்லாம் மடை திறந்த வெள்ளம் போல ஒரு நாளைக்கு பாய்ந்தே தீரும். அப்படியே இருக்காது இல்லையா? வாழ்த்துக்கள். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இது இங்கே என்ன சொல்றது போட்டி நிகழ்ச்சி நேயர்களே, உங்களுக்காக நிறைய வகையான கேள்விகள் இங்கே தயாராக இருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ள போகிறோம். அந்த இடைவெளியை தொடர்ந்து நேயர்கள் தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். உங்களுக்காக நாப்பயிற்சி மாத்திரம் இல்லாமல் நிறைய வகையான கேள்விகள் இங்கே தயாரான நிலையில் இருக்கின்றன. இங்கே என்ன சொல்றது போட்டி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் நேயர்களே, இந்த நேரத்தில் இன்னும் ஒரு நேரம். வணக்கம். வணக்கம். வணக்கம் அண்ணா. யார் பேசுறீங்க? சாரங்க. சாரங்க, எப்படி இருக்கிறீங்க? இருக்கேன். நீங்க என்ன? நரசமா இருக்கிறோம். கொஞ்ச நாள் காணையில் உங்களை ஓமண்ணா கொஞ்சம் பிஸி ஆகிட்டீங்க. இப்பொழுது உங்களுக்கான நாப்பயிற்சி வரப்போகுது. தமிழ் வாசிப்பீங்க தானே? ட்ரை பண்ணும். சரி, இப்பொழுது உங்களுக்கு வருகிறது பாருங்க. கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை, கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை, கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. இடையில ஒரு நொக்கு வந்துட்டு இல்லையா? அது சிரிச்சுட்டேன். இடையில ஒரு நொக்கு வந்துட்டு அதுதான் எங்களுக்கு வேணும். வாழ்த்துக்கள், உண்மையிலேயே சிறப்பாக வாசிச்சீங்க. வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்கான கேள்வி வரப்போது பாருங்க. சாரங்கன், ஓமண்ணா பதில் என்ன? இங்க என்ன சொல்லுது? நேராக சொன்னா 8 விட வரும். 5ல இருந்து 5 கழிச்சு அந்த போட்டோவை பார்க்கலாம் திருப்பி. காட்டி கொண்டு தான் இருக்கிறேன் பாருங்க. ஆயா. எட்டு எப்படி சாராங்க? நான் 5ல இருந்து 0 கழிச்சு நார்மலா இப்ப இந்த 3ஆல பெருக்கி அது 9 கூட்டி இந்த 3ஆல பிரிச்சேன். நான் 5ல இருந்து 0 போனா 5, 3 தர 5 15, 15, 15 9 15 9 24, 24 3ஆல பிரிச்சா 24 முடிஞ்சா பிரிச்சா 8. எப்படியா இந்த விட வந்துச்சு? ஆனால் நீங்க பதில் சரியா நான் சொன்ன முறை போல. நான் வந்து அப்ப 0 3ஐயும் பெருக்கி 0 கூட்டி இல்லாட்டி சம்திங் கழிச்சு இல்லாட்டி பிரிச்சு அது மற்ற முறையில் வரும். முதலாவது பெருக்கல், 2வது பிரித்தல், கூட்டல், கழித்தல். சரி, நான் இப்ப சொல்றேன். அதாவது நீங்க சொன்னதுபடி 0ஐயும் 3ஐயும் பெருக்கினால் 0 வரும். அது அப்படியே இருக்கத்தக்கதாக 9 3ஆல பிரித்தால் 3 வரும். ஆகவே இப்பொழுது 5 0 சக 3 இருக்கிறது. ஆகவே 0ஐ நாங்கள் கணக்கெடுக்க தேவையில்லை. அதாவது பூஜ்ஜியத்தை நாங்கள் கணக்கெடுக்க தேவையில்லை. சூழியம் 5 3 மட்டும். ஆனாலும் மற்ற பக்கத்துல பிழையாக செய்தும் 8 வந்துட்டு இல்லையா? ஓ, நான் யோசிச்சேன். நான் முதல் நோமலா பெருக்கி பிரித்து கூட்டி கழித்தல வரும். நான் நோமலா முதல் இருந்து பார்த்தேன். நீங்க சரியா, அதுக்காக தான் இந்த கேள்வி. அதாவது எதை முன்னுக்கு செய்யறோம்ன்றது தான் இந்த கேள்வி. அப்படி பார்க்க போலதான் நீங்கள் சரியாக சொல்லிட்டீங்க. ஆனாலும் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு என்னன்னு சொன்னால், மற்ற பக்கத்தால செய்யும் பொழுது சரியான விட வந்துடுதுங்க. நீங்க அதை கவனிக்கணும். ஆமாம், இல்ல வேற வேற கேள்விகளுக்கு இப்படி வராது. ஒரு சிறப்பு. நானும் 2 முறையா செய்து பார்த்தேன். முன்னுக்கு நீ நோமலா கூட்டி பார்த்து செய்து பார்த்தேன். இப்ப இந்த வெட்ட முறையா செய்து பார்த்தேன். நீங்க சொன்ன முறை இது ஒரு சிறப்பான கேள்வி என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அதாவது எப்படி செய்தாலும் சரியான விட வருது இல்லையா? வாழ்த்துக்கள் சாரங்க. நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். இது இங்கே என்ன சொல்றது போட்டி நிகழ்ச்சி நேயர்களே. இங்கே என்ன சொல்றது போட்டி நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு அறிவுபூர்வமான ஒரு விடயத்தை பார்த்துவிட்டு தொடரலாம் என்று இருக்கிறோம். நான் இணையத்தின் வழியாக பார்க்கும் பொழுது ஒரு அறிவுபூர்வமான ஒரு விடயத்தை ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த ஆக்கத்தை நாங்கள் இங்கே நிகழ்ச்சியோடு சேர்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது. அந்த வகையில் அறிவுபூர்வமான ஒரு விடயத்தை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். 2-3 நிமிடங்களுக்குள் முடிந்து விடுவோம். அதற்கு பின்பதாக உங்களுக்கான கேள்விகள் இங்கே தயாரான நிலையில் இருக்குமாகவே நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.
வணக்கம் நண்பர்களே, இன்றைய சாய்னியோ ஷோக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். சரி, வணக்கம் நண்பர்களே, இன்றைய சாய்னியோ ஷோக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். சரி, வணக்கம் நண்பர்களே, இன்றைய சாய்னியோ ஷோக்கு உங்கள் அனைவரையும் பூமி எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்ப்போம். நமது பூமியில் நிலம் மற்றும் மலைகள் மட்டும் இல்லை, அதைத் தொடர்ந்து பறந்து விரிந்த கடல்களும் பல்லாயிரம் கிலோமீட்டருக்கும் உயர்ந்த புவியின் வளிமண்டலமும் 4 புறமும் சூழ்ந்திருக்கிறது. உங்கள் எல்லோருக்குமே தெரிந்தது போல் பூமியின் அடியில் நிலநடுக்கம் ஏற்படும் பொழுது அதன் அதிர்ச்சி அலைகள் கடலடி மட்டத்தை தாக்குவதால் பூமிக்கு மேலே அலைகள் சுனாமியாய் எழுகின்றன. இப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த அதிர்ச்சி வளிமண்டலத்தை எட்டக்கூடாது? பொதுவாக ஒரு பூகம்பம் ஏற்படும் பொழுது 2 வகையான அலைகள் தோன்றும். ஒன்று பி அலை, அதாவது பிரைமரி அல்லது பிரஷர் அலை. இரண்டாவது எஸ் அலை, அதாவது செகண்டரி அலை. இந்த 2 வகை அலைகளிலும் உள்ள விசேஷம் என்ன தெரியுமா? பி அலைகள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் திடப்பொருள், நீர்மம் மற்றும் வாயு ஆகிய அனைத்தின் ஊடாகவும் செல்லக்கூடியது. ஆனால் இந்த எஸ் அலைகளால் திடப்பொருளூடாக மட்டும்தான் செல்ல முடியும். எனவே கடலின் அடியில் ஏற்படும் நிலநடுக்கத்தினால் ஏற்படும் இந்த 2 வகை அலைகளிலும் நிலமாகிய திடப்பொருளை கடந்து கடலுக்குள் செல்லக்கூடியது பி அலைகளால் மட்டும்தான். அப்படி கடல் ஊடாக செல்லும் இந்த பி அலைகள் கடைசியில் வளிமண்டலத்துக்குள் நுழையும். ஆனால் அப்படி நுழையும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பி அலைகள் ஒலி அலைகளாக, அதாவது சவுண்ட் வேவ்ஸாக மாறிவிடுகின்றன. ஆனால் இந்த ஒலி அலைகளின் அதிர்வெண், அதாவது ஃப்ரீக்வன்சி 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே உள்ளதால் மனிதர்களால் அந்த ஒலியை கேட்கவே முடியாது. இப்படி 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே உள்ள ஒலியை ஆங்கிலத்தில் இன்ஃப்ராசவுண்ட் என்றும் அழைப்பார்கள். சரி, பரவாயில்லை, இந்த ஒலியை நம்மால் கேட்கத்தான் முடியும் என்று எடுத்துக்கொள்வோம். அப்படி இருந்தாலும் இந்த ஒலி வாயுமண்டலத்தை கடந்து மேலே பறந்து கொண்டிருக்கும் விமானத்தை அடைந்தாலும் கூட அதன் சத்தம் குறைந்துதான் அடையும். அது ஏனென்றால் அந்த ஒலி புவியின் நிலத்திலிருந்து 10 கிலோமீட்டருக்கு மேல் நோக்கி செல்ல வேண்டும். அப்படி சென்று விமானத்தை அடையும் இன்ஃப்ராசவுண்ட் கடைசியில் விமானத்தின் விசையாழி, அதாவது டர்பைன்ஸின் பலத்த ஒலியால் முற்றிலும் அடக்கப்படுகின்றது. எனவே பூமியில் நிலநடுக்கம் ஏற்பட்டால் அதன் விளைவை நம்மால் ஒரு விமானத்தில் இருக்கும்போது உணரவோ அல்லது கேட்கவோ முடியாது. உண்மையிலேயே விமானத்தில் பறப்பவர்களுக்கு புவியில் ஏற்படும் நிலநடுக்கத்தின் தாக்கம் அல்லது அதை உணர முடியுமா என்பதை பற்றி அவர் மிக அழகாக விளக்கியிருந்தார். அதை உங்களுக்கு ஒரு தகவலாக தர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அந்த வகையில் தந்திருந்தேன். இப்பொழுது இன்னும் ஒரு நேர் இணைகிறார். இது இங்கே என்ன சொல்லுது போட்டி நிகழ்ச்சியோடு. வணக்கம். வணக்கம் தீயவன். உமா காண்டிபர். ஆமா. சரி, உங்களுக்கான கேள்வி வருது பாருங்க. ஆமாம் உமா கண்டிப்பன், கேள்வியை பார்த்தோம் என்றால், விளையாடும் பொழுது கீழே விழுந்த காயம் அப்பட்டமாக தெரிந்தும் தான் விழவில்லை என்று அபி தன் தாயிடம் கீறு போல போய் சொன்னாள். இது ஒரு உவமை தொடர். இந்த கீறிட்ட இடத்தை நீங்கள் கீழே உள்ள படங்களை கொண்டு நிரப்ப வேண்டும். அது ஒரு உவமை தொடராகவும் அமைய வேணும். முழு பூசணிக்காய சோத்துக்க புதைச்ச மாதிரி. இப்பொழுது அந்த படத்தை பார்த்தோம் என்று சொன்னால், விளையாடும் பொழுது கீழே விழுந்த காயம் அப்பட்டமாக தெரிந்தும் தான் விழவில்லை என்று அபி தன் தாயிடம் முழு பூசணிக்காக சோற்றிலே மறைத்தது போல பொய் சொன்னார் என்பது சரியாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். இதற்குரிய விளக்கம் ஏன் இங்கே இந்த சம்பவத்திற்கு அதை ஒப்பிடுகிறார்கள் சொல்ல முடியுமா? இப்ப ஒருவர் ஒரு தவறு செய்திருக்கிற அப்பட்டமா வெளிப்படையா தெரிகிறது. ஆனா தெரிஞ்சு கொண்டு தான் செய்யலையென்று ஒரு பொய்யாக சொல்லுகிறது. ஆமாம், அதாவது பூசணிக்காய் துண்டுகளை சோத்துக்குள் எப்படி மறைச்சாலும் தெரிய வேண்டி வருமே. அதான் பூசணிக்காயின் துண்டுகளை சோத்துக்குள் ஒழிக்கலாம். ஆனால் பெரிய முழு பூசணிக்காயை ஒழிக்க முடியுமா? முடியாது. அதே போலதான் வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிந்த விஷயத்தை வேறு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி பூசி மொழிகினாலும் அது எங்களுக்கு தெரியும். இவர்கள் என்ன நோக்கத்துக்கு இதை செய்கிறார்கள், எதற்காக இதை செய்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும். ஆமாம். சில பேர் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் நாங்கள் சோத்துக்குள்ளே மறைத்து விட்டோம் என்று. ஆனால் மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். சில நேரங்களில் தெரியாத போல நடித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமா. நன்றி, வணக்கம். நன்றி. இது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இப்பொழுது நாங்கள் இங்கே என்ன சொல்றது போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுக்காக நிறைய வகையான கேள்விகள் இங்கே தயாரான நிலையில் இருக்கின்றன.
அதுபோல ஃபேஸ்புக் வழியாக இணைந்து கொள்வது என்றால் தீபம் லைவ் என்ற ஃபேஸ்புக் வழியாக இணைந்து கொண்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களையும் பதில்களையும் இந்த நிகழ்ச்சி பற்றிய பதிவுகளை நீங்கள் போடலாம். அதே நேரத்தில் லைக் செய்தால் உங்களுடைய பேர்களை நிகழ்ச்சி முடிவதற்குள் வாசிப்போம். இன்னும் ஒரு நேர் வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம், நான் துரசிங்கம். துரசிங்கம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம் துரசிங்கம். உங்களுக்காக பயிற்சி வருகிறது பாருங்க. எனக்கு நாக்கு தனக்கு வர்றது அவர் சொல்லி பாப்போம். சொல்லி பாருங்க துரசிகா. கொக்கு நட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நட்ட கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. வாழ்த்துக்கள். உங்களுக்கு நாக்கு தடைக்கிற மாதிரி தெரியலையே. எனக்கு அடக்கதான் தெரியல, கொஞ்சம் தடக்கிறது இந்த தடமா கதை. உங்களுக்கான கேள்வி வருகிறது பாருங்க. ஓகே. துரோகத்தால் ஒடுக்கப்பட்டாலும் விடுதலை வேறி இன்னும் மக்கள் மனதில் கீறு போல கொண்டுதான் இருக்கிறது. அதுக்கு சொல்லுங்க. அது துரோகத்தால் ஒடுக்கப்பட்டாலும் விடுதலை வெறி இன்னும் மக்கள் மனதில் கீறு போல கண்ணற்று கொண்டுதான் இருக்கிறது. துரோகத்தால் ஒடுக்கப்பட்டாலும் விடுதலை வரி இன்னும் மக்கள் மனதில் கீறு போல கரன்று கொண்டுதான் இருக்கிறது. பார்த்தபடி பேசுவோம். அதாவது அந்த வசனத்தை நாங்கள் நிறைவு செய்வதற்காக இடையிலே ஒரு இடைவெளி இருக்கிறது. அந்த கீறிட்ட இடத்தை நாங்கள் கீழே உள்ள படங்களை கொண்டிருப்ப வேண்டும். போல என்று வருவதனால் இது ஒரு உவமை தொடராக அமைய வேண்டும். கண்ணற்று கொண்டுதான் இருக்கிறது. துரோகத்தால் ஒடுக்கப்பட்டாலும் விடுதலை வெறி இன்னும் மக்கள் மனதில் கீறு போல கனன்று கொண்டுதான் இருக்கிறது. சாம்பல் பூ எரிந்து கொண்டிருக்கிறது. கல்லறையில் எரிந்த கல்லா? கல்லவை என்ன சாம்பல் நடுவில் கல்ல பூ அது எரியுது. என்ன குறிப்பேதையும் சொல்லுங்க. குறிப்பு அவ்வளவுதான். 3 படம் இருக்குது. 3 படத்தையும் சேர்த்து சொன்னீங்கன்னா ஒரு உவமை தொடர் உருவாகும். அதான் பூ, ரோஜா, செவ்வந்தி பூ, பக்கத்துல நெருப்பு. முன்னுக்கு படத்தை காட்டுங்க. முன்னுக்கு அடுப்பு. இல்ல, படத்தை காட்டுங்க. சரி, இப்பொழுது படத்தை காட்டுகிறோம். முன்னுக்கு அடுப்பு, இடையில செவ்வந்தி பூவா? செவ்வந்தி பூ, பிறகு நெருப்பு. முன்னுக்கு அடுப்பு இல்லாத அதுதான் தெரியல. வரியா காட்டுங்க. படத்தை காட்டுங்க. நேதாஜி, அந்த படத்தை கொஞ்சம் காட்டுங்க. அண்ணன் பார்க்கணுமா? நேதாஜி ஆமாம், அது சில வேளைகளில் தொழில்நுட்ப கோளாறு இருக்கலாம். அதாவது திடீரென்று நாங்கள் நினைத்தவுடன் நினைத்த காட்சியை போட முடியாது. இப்பொழுது உங்களுக்கான அந்த கேள்வி வரும். தெரியும். சரி, கல் சாம்பல் எரிஞ்சு நேதாஜி போட்டாச்சு, அண்ணாச்சி என்னாச்சு? வீறு பூத்த நெருப்பு போல். அப்படி நீறு பூத்த நெருப்பால் எரிந்து கொண்டிருக்கிறது. துரோகத்தால் ஒடுக்கப்பட்டாலும் விடுதலை வரை இன்னும் மக்கள் மனதில் நீறு பூத்த நெருப்பு போல். ஆமாம், நீறு பூத்த நெருப்பு போல எரிந்து கொண்டிருக்கிறது. நீறு பூத்த நெருப்பு போல கரண்டு கொண்டுதான் இருக்கிறது. சரி, சரியான பதில். அதற்குரிய விளக்கம் என்னவாக இருக்கும் துரசிங்கம்? நீறு பூத்த நெருப்பு போல் நீறு பூத்த நெருப்பு போல கரண்டு வந்துதான் இருக்கிறது. எப்படி நீங்க நீரு கண்டுபிடிச்சீங்க? நீரு என்ன? நீர் என்றால் திருநீறு, சாம்பல். சாம்பல், அதாவது சாம்பல் பூத்த நெருப்பு. சாம்பல் பூத்த நெருப்பு எப்படி இருக்கும்? எங்களோட ஊர்ல நாங்கள் இப்பதான் எல்லாம் மாறிடுது. ஊர்ல நாங்கள் அடுப்புக்கு கொள்ளி வைத்து தான் எரிப்போம். ஆமா, அந்த சமையல் முடிந்த பிறகு அது அப்படி இருக்கும் இல்லையா? அப்போ நாங்கள் அதை பற்ற வைக்காமல் இருக்கும். பற்ற வைக்காமல் இருக்கும் பொழுது அந்த நெருப்பை சூழ்ந்து சாம்பல் வரும். பார்ப்பதற்கு அது சுடாது போல இருக்கும். ஆனாலும் உள்ளுக்குள்ளே அந்த நெருப்பு உள்ளே
அதான் நாங்க வகை இது அது சும்மா எரிஞ்சு போட வேண்டியதுக்கும் ஆனா உள்ளுக்கு தணல் இருக்கும் தெரியாம. அதுதான் நீங்க சொல்ல வரோம். அதாவது பார்ப்பதற்கு சாம்பல் போல தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே தணல் இருக்கும். அதே போலதான் எங்களுடைய விடுதலை வேட்கை எங்களுடைய மனதில் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது, பார்ப்பவர்களுக்கு தெரியாது. வாழ்த்துக்கள் துரசிங்கம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். ஆமாம், துரசிங்கம் சரியான பதிலை கண்டுபிடித்து சொல்லியிருந்தால் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம். இன்னும் ஒரு நேரை நாங்கள் நிச்சயமாக நிறைவான நேராக இணைத்துக் கொள்ளலாம். அதற்கிடையில் நாங்கள் விரைவாக ஃபேஸ்புக் வழியாக இணைந்து கொண்ட நேர்களை பார்த்துவிட்டு இந்த நிறைவான நேரை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். ராதிகா பரமலிங்கம், உமா காண்டிபன், ஜெயரூபி ஜெயச்சந்திரன், மாலா சுகுமார், பதஞ்சலி ருக்மலதன், தர்ஷன் கந்தசாமி, சுபாகரன் மயில்வாகனம், வாணி, அனுராஜ் ராஜ், திருஞான சம்பந்த மூர்த்தி, தம்பிராஜா விக்னேஸ்வரன், சேனா KS சேனா, சஜிதா நவநாதன், நிரஞ்சலா நிரா, செல்லா மோகன், பொன்னம்பலம் கிருபா, கேக்ஸோ பிளாங்கோக், பிரசாந்த் விஜயகுமார் ஆகியோர் இணைந்திருந்தார்கள். அதே போல தொலைபேசி வாயிலாக கோனேஸ், ராதிகா, சந்திரா, நிரஞ்சலா, சசிகலா, உமா காண்டீவன், ஜீவா மரியதாஸ், சாரங்கன், துரசிங்கம் ஆகியோர் இணைந்திருந்தார்கள். இப்பொழுது ஒரு நிறைவான நேர் இணைகிறார். வணக்கம். வணக்கம், ராதிகா பரமலிங்கம். ராதிகா பரமலிங்கம், உங்களுக்கான கேள்வி வருது பாருங்க. ஓகே. இது எழுத்துக்கள் குழம்பி இருக்கின்றன. ஆமாம். எழுத்துக்கள் குழம்பி இருக்கின்றன. அதை நேர்படுத்தினீங்கன்னு சொன்னால் ஒரு சொல் உருவாகும். அதை பார்த்தபடி பேசுவோம். பனிப்புகார். பனிப்புகார் என்பது ஆமாம். அதை பார்த்தபடி பேசுவோம் இப்பொழுது. ஓகே. ஆமாம், பனிப்புகார் என்பது சரியாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் ராதிகா பரமலிங்கம். நன்றி நன்றி. ஆனால் பனிப்புகார் என்றால் என்ன? லேபிள். லேபிள். மூடுபனி, அதாவது பனி பெய்யாமல் காலையிலே வரும் தெரியுமா, புகாராக இருக்கும். ஆமாம், அதை ஆங்கிலத்தில் மிஸ்ட்ன்னு சொல்வார்கள், ஃபோக்கன்னு சொல்வார்கள். அது வாகனம் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 அடிக்காங்கால ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் புகாரா இருக்கும். ஆமாம், அதை தான் நாங்கள் பனி புகார்னு சொல்லுவோம். வாழ்த்துக்கள் ராதிகா பரமலிங்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கமாகவே இப்பொழுது நாங்கள் சொல்லிய அத்தனை நேயர்களுக்கும், அதாவது நாங்கள் ஃபேஸ்புக் வழியாக இணைந்து கொண்டும் நேரலையில் இணைந்து கொண்டும் சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். அதே நேரத்தில் கொமெண்ட்ஸ் வாயிலாக இணைந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும், நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு சிறப்பான சேவையாற்றிய நேதாஜி அவர்களுக்கும் சிறப்பான ஒரு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அழகிய சந்தர்ப்பமான அடுத்த வார இறுதி நாட்களில் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரித்தானிய நேரம் 5:30 மணி முதல் 7:30 மணி வரை பலதரப்பட்ட கேள்விகளுடன் உங்களுக்காக 4 வகையான போட்டி நிகழ்ச்சிகள் தயாராக இருக்கின்றன. அந்த போட்டி நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் தோழமையுடன் தூயவன். வணக்கம் நேயர்களே.